தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருச்சியில் வைகோவின் நடைப்பயணத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அவர் ஆளுகின்ற அரசியல் உயர உயர எழுகிற அவர் ஆளுமையே அரசியல் உயர உயர எழுகிற அவர் மத நல்லிணக்கம் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி மதுரை நோக்கி நடைப்பயணம். மத போதையை ஒழிக்க போராடுவோம். வைகோவின் நடைப்பயண தொடக்க நிகழ்வில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் உறுதி. தென்மேற்கு வங்கக்கடலில் ஜனவரி 6ஆம் தேதியை ஒட்டி உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. குன்னூரில் 21 சென்டிமீட்டர் கனமழையால் மண் சரிவு. வீட்டு மேற்கூரையின் மீது ஆர்ப்பரித்து கொட்டிய மழை நீர். நீலகிரி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த மழையால் மண் சரிவு. உதகை மேட்டுப்பாளையம் இடையேயான மலை ரயில் சேவை ரத்து. குற்றால அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ளத்தால் குளிக்க தடை. மணிமுத்தார் அருவியிலும் குளிக்க தடை விதித்த அம்பாசமுத்திரம் வனத்துறை. ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை ஆலயத்தில் ஆருத்ரா தரிசனம். சந்தனக்காப்பு களையப்பட்டு இன்று மட்டும் பச்சை மரகத மேனியாய் காட்சியளித்த நடராஜர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே தீப்பிடித்து எரிந்த காலனி நிறுவனத்தின் பேருந்து. முன்கூட்டியே கீழே இறங்கி தப்பிய 23 தொழிலாளர்கள். புதுச்சேரியில் 148 காவலர்களை தேர்வு செய்வதற்கான உடல் தகுதி தேர்வு தொடக்கம். வரும் 12ஆம் தேதி வரை நடைபெறும் நிலையில் முதல் நாளில் 500 பேர் பங்கேற்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் உயர்ந்து மீண்டும் 1 லட்சத்தை கடந்தது. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 4000 ரூபாய் அதிகரிப்பு. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு நடக்கும் தேரோட்டம். முதலில் விநாயகர் தேரை வடம்பிடித்து இழுத்த பக்தர்கள். நாமக்கல்லில் பாதாள சாக்கடைக்கு தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து 4 வயது சிறுவன் உயிரிழப்பு. வீட்டின் அருகே விளையாடிய போது பள்ளத்தில் விழுந்து நீரில் மூழ்கினான். சிவகாசியில் சாலை ஓர காய்கறி வியாபாரியிடம் கள்ள நோட்டு மாற்றிய வழக்கில் மேலும் ஒருவர் கைது. கேரளாவில் கள்ள நோட்டுகளை எச்சரித்து தமிழ்நாட்டில் புழக்கத்தில் விட்டது அம்பலம். ஜம்மு காஷ்மீரின் சோனாமார்கில் தரையே தெரியாத அளவுக்கு பனிப்பொழிவு. குவிந்து வரும் சுற்றுலா பயணிகள். ஆஸ்திரேலிய ஓபன் வரலாற்றில் இல்லாத வகையில் 45 வயதில் களம் காணும் வீனஸ் வில்லியம்ஸ் வைல்டு கார்டு என்ட்ரி மூலம் பங்கேற்பு. நியூயார்க்கில் கடும் பனிப்பொழிவால் சாலைகளில் தேங்கியுள்ள பனிக்கட்டிகள். சில பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பு. தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருச்சியில் வைகோவின் நடைப்பயணத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அவர் ஆளுகின்ற அரசியல் உயர உயர எழுகிற அவர் ஆளுமையே அரசியல் உயர உயர எழுகிற அவர் மத நல்லிணக்கம் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி மதுரை நோக்கி நடைப்பயணம். மத போதையை ஒழிக்க போராடுவோம்.
வைகோவின் நடைப்பயண தொடக்க நிகழ்வில் முதல்வர் மு க ஸ்டாலின் உறுதி. தென்மேற்கு வங்கக்கடலில் ஜனவரி 6ஆம் தேதியை ஒட்டி உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. குன்னூரில் 21 சென்டிமீட்டர் கனமழையால் மண் சரிவு. வீட்டு மேற்கூரையின் மீது ஆர்ப்பரித்து கொட்டிய மழை நீர். நீலகிரி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த மழையால் மண் சரிவு. உதகை மேட்டுப்பாளையம் இடையேயான மலை ரயில் சேவை ரத்து. குற்றால அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ளத்தால் குளிக்க தடை. மணிமுத்தார் அருவியிலும் குளிக்க தடை விதித்த அம்பாசமுத்திரம் வனத்துறை. ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை ஆலயத்தில் ஆருத்ரா தரிசனம். சந்தனக்காப்பு களையப்பட்டு இன்று மட்டும் பச்சை மரகத மேனியாய் காட்சியளித்த நடராஜர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே தீப்பிடித்து எரிந்த காலனி நிறுவனத்தின் பேருந்து. முன்கூட்டியே கீழே இறங்கி தப்பிய 23 தொழிலாளர்கள். புதுச்சேரியில் 148 காவலர்களை தேர்வு செய்வதற்கான உடல் தகுதி தேர்வு தொடக்கம். வரும் 12ஆம் தேதி வரை நடைபெறும் நிலையில் முதல் நாளில் 500 பேர் பங்கேற்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் உயர்ந்து மீண்டும் 1 லட்சத்தை கடந்தது. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 4000 ரூபாய் அதிகரிப்பு. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு நடக்கும் தேரோட்டம். முதலில் விநாயகர் தேரை வடம்பிடித்து இழுத்த பக்தர்கள். நாமக்கல்லில் பாதாள சாக்கடைக்கு தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து 4 வயது சிறுவன் உயிரிழப்பு. வீட்டின் அருகே விளையாடிய போது பள்ளத்தில் விழுந்து நீரில் மூழ்கினான். சிவகாசியில் சாலை ஓர காய்கறி வியாபாரியிடம் கள்ள நோட்டு மாற்றிய வழக்கில் மேலும் ஒருவர் கைது. கேரளாவில் கள்ள நோட்டுகளை எச்சரித்து தமிழ்நாட்டில் புழக்கத்தில் விட்டது அம்பலம். ஜம்மு காஷ்மீரின் சோனாமார்கில் தரையே தெரியாத அளவுக்கு பனிப்பொழிவு. குவிந்து வரும் சுற்றுலா பயணிகள். ஆஸ்திரேலிய ஓபன் வரலாற்றில் இல்லாத வகையில் 45 வயதில் களம் காணும் வீனஸ் வில்லியம்ஸ் வைல்டு கார்டு என்ட்ரி மூலம் பங்கேற்பு. நியூயார்க்கில் கடும் பனிப்பொழிவால் சாலைகளில் தேங்கியுள்ள பனிக்கட்டிகள். சில பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பு.